வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில் ஐபிஎல் திருவிழா நிகழ்ச்சியில் இதுவரை நடந்த போட்டிகளில் எந்த அணி புள்ளி பட்டியலில் முன்னணியில் இருக்கிறது என்று பார்ப்போம். வீடியோவை இறுதி வரை பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மே 10ஆம் தேதி வரை மொத்தம் 54 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. இதில் நடப்பு சாம்பியன் RCB அணி பங்கேற்ற 11 போட்டிகளில் 7 வெற்றி 4 தோல்வி பெற்று 14 புள்ளிகளுடன் நல்ல ரன் ரேட் அடிப்படையில் முதல் இடத்தில் உள்ளது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் தலா 11 போட்டிகளில் விளையாடி 4 தோல்வி 7 வெற்றியுடன் 14 புள்ளிகள் பெற்று 2 மற்றும் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளது. பஞ்சாப் கிங்ஸ் அணிதான் பங்கு பெற்ற 10 போட்டிகளில் 6 வெற்றி 3 தோல்வி பெற்று 13 புள்ளிகளுடன் 4ஆம் இடத்தில் உள்ளது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் உடனான போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டதால் இருவருக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது. சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் 11 போட்டிகளில் விளையாடி 5 தோல்வி 6 வெற்றியுடன் தலா 12 புள்ளிகள் பெற்று ரன் ரேட் அடிப்படையில் 5 மற்றும் 6ஆம் இடங்களை பிடித்துள்ளது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிதான் பங்கு பெற்ற 9 போட்டிகளில் 5 தோல்வி 4 வெற்றியுடன் 9 புள்ளிகள் பெற்று 7ஆம் இடத்தில் உள்ளது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பங்கு பெற்ற 11 போட்டிகளில் 7 தோல்வி 4 வெற்றியுடன் 8 புள்ளிகள் பெற்று 8ஆம் இடத்தில் உள்ளது. மும்பை இந்தியன்ஸ் அணி லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணிதான் பங்கு பெற்ற 11 போட்டிகளில் 8 தோல்வி 3 வெற்றியுடன் தலா 6 புள்ளிகள் பெற்று 9 மற்றும் 10ஆவது இடத்தை பிடித்துள்ளது. இதன் மூலம் இரு அணிகளும் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாமல் வெளியேறுகிறது. CSK அணி கடந்த வாரத்தில்தான் பங்கு பெற்ற 3 போட்டிகளிலும் தொடர் வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பை தக்க வைத்துள்ளது. மேலும் CSK வீரர் ஊர்வில் படேல் லக்னோ அணிக்கெதிரான அதிரடியாக விளையாடி 13 பந்தில் அரை சதம் அடித்து IPL வரலாற்றில் புதிய சாதனை படைத்தார். மேலும் CSK அணி 7 ஆண்டுகளுக்கு பிறகு 200க்கும் மேல் எடுக்கப்பட்ட ரன்னை வெற்றிகரமாக சேஸ் செய்து சாதனை வெற்றி பெற்றது. கடந்த வாரத்தின் சிறப்பம்சமாகும். எந்த 4 அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.